மக்களே, நாம் எங்கே இருக்கோம் என்றால், நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கைநல்லூரில் கொரக்கர் என்பவர் தமிழர் சித்தர்களில் ஆவார். இவர் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற 18 சித்தர்களில் ஒருவர். இவர் சித்தர்களான அகத்தியர் மற்றும் போகர் ஆகியோரின் மாணவராக இருந்தார். போகரின் பல்வேறு படைப்புகளில் கொரக்கர் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரது ஜீவ சமாதி தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வடக்கை பொய்கைநல்லூரில் உள்ளது. இவர் தமது இளம் வயதில் கோவையில் உள்ள வெள்ளங்கிரி மலையில் கழித்தார். இவரது பிறப்பிடம் எனினும் வட நாட்டில் திருத்தலமான புரன்குடி எனப்படும் இன்று பாகிஸ்தானின் பிஷாவர் நகரில் அமைந்துள்ளது. கொரக்கரின் தொடர்புடைய பிற மடங்களும் பேரூர், திருச்செந்தூர் மற்றும் இலங்கையில் உள்ள திருகோணாமலை உள்ளது. கொரக்கர் குகைகள் சதுக்குரி மற்றும் கொல்லிமலையில் காணப்படுகின்றன. மற்ற சித்தர்களைப் போலவே கொரக்கர் மருத்துவ தத்துவம் மற்றும் ரசவாதம் குறித்த பாடல்களையும் எழுதியுள்ளார். இவரது படைப்புகளாக கொரக்கர் மலாய் வாதம், கொரக்கரின் மலை மருத்துவம், மலைவாகம், கொரக்கர் வளைப்பு, காலமேகம், மாரளி வரதம், நிலக்கோரிடம், சத்திரரேகை நூல் போன்ற பல மற்றும் உள்ளன. கொரக்கர் எதிர்கால நிகழ்வுகளை முன்னறிவித்து சந்திரரேகை நூலில் எழுதியுள்ளார். இவர் கணித்த அத்தகைய ஒரு நிகழ்வு என்னவென்றால், மக்கள் கடவுள் மீது நம்பிக்கையை இழக்கும் போது போகர் மீண்டும் உலகில் பிறப்பார். இவரது நீண்ட காலம் தங்கியிருந்த கொரக்கரின் குகை தமிழ்நாட்டின் சதுகுரி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. சொல்லும் கருத்துகளில் மனித வாழ்வு 100 ஆண்டுகள் கொண்டது என்றும் அவர் கூறுகிறார். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் மூச்சுக்காற்றை உள்வாங்கி வெளிப்படும் செயல் 21,600 என்றும் கணக்கீடும் கூறுகிறார். இந்த எண்ணிக்கையில் கலந்தவாறு மூச்சு பயிற்சி செய்பவர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு வாழ்வார் எனவும் அதை காட்டிலும் அதிகமாக வாழக்கூடியவராக இருப்பார்கள் என்றும் சொல்கிறார். அந்த பெண்மணியை பார்த்தீங்களா, மூச்சு பயிற்சி எடுத்து அந்த ஞானம் அவர் சொன்ன மாதிரி, புத்தர் சொன்ன மாதிரி நடக்குது. இங்கு நிறையா சன்னியாசிகள் அமர்ந்து அவர்களுடைய வழிப்படையில் அவர்கள் தொண்டர்களாக செயல்படுகிறார்கள். மேலும் அங்கு பூஜை செய்வதற்காக அந்த பார்த்துறீங்களா, அந்த சின்ன மெழுகுவத்தி இல்லாமல் நடக்கிறது. இன்னும் அவருடைய புத்தருடைய பல சிலைகள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளன. பாருங்கள், மேல் தட்டில் கொரக்கர் சித்தர் அவருடைய பல வடிவத்தில் அமைந்தான அவருடைய சிலைகள் இங்கே அமைக்கி வைத்து அது நுழைவாயில் உள்ளன. இங்கு பல மக்கள் அமர்ந்து தெய்வ வழிபாடில் ஈடுபடுகின்றன. அவருடைய பேரை பார்த்தீங்களா, பேருக்கு தகுந்த மாதிரி நிறைய சித்தருடைய பேரும் அவருடைய உடம்பு, அவருடைய படமும் அங்கே நிறையா வைத்திருள்ளார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட சித்தருடைய புகைப்படமும் அவருடைய பெயரும் குறிக்கப்பட்டு உள்ளது. ரொம்ப அபூர்வப்பிரியமான நம்ம நாகப்பட்டினத்தில் இந்த சித்தர் ஆசிரமம் அமைந்துள்ளது. மக்கள் நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒரு இடமாக அமைந்துள்ளது. இங்கு பல மக்கள்கள், பல தரப்பட்ட மக்கள் வருகிறார்கள். இது இல்லாமல் வெளிநாட்டில் உள்ள மக்களும் வந்து தரிசிக்கிறார்கள். இந்த போருடைய இது உள்ள நுழைவதற்கு எல்லாம் ஃப்ரீ. யார் என்றாலும் எந்த மதத்தினரெல்லாம் செல்லலாம். எல்லாருக்கும் அங்கு இலவசமாக நுழைவாயிலை போயிட்டு உள்ள வருவதற்கு அனுமதி உண்டு. இது நமது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கல்லார் பக்கத்தில் உள்ளது. இங்கே மக்கள் அனைவரும் அங்கு சென்று வருகிறார்கள். நன்றி. இது பூஜை செய்யக்கூடிய இடமாக இருக்கின்றது. இங்கே இதான் மெயின் என்ட்ரன்ஸ். நன்றி, வணக்கம் மக்களே. மேலதோடு